வணக்கம். இன்றைக்கி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்துருச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வீட்டில் விரத சாப்பாடு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூர் மாரியம்மனுக்காக விரதம் இருக்கிறேன் நான். தஞ்சாவூர் மாரியம்மனுக்காக எல்லோரும் இங்கே நல்லா விரதம் இருந்து நடந்தே மாரியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. நான் இன்னும் கோயிலுக்கு போகலை. 2வது வாரம் 3வது வாரம் தான் போவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் குக்கரில் வச்ச சாதம், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்ட சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். அதோட வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வாழைக்காவை நைஸாக வறுத்து மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு பரட்டி விட்டு அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்காமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே மிளகாத்தூள் மட்டும் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். வாழைக்காய் வறுவல். அப்புறம் பாசிப்பருப்பு பாயசம் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். ரசம் வச்சேன். இதை ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கேன். பாசிப்பருப்பு பாயசம் வச்சுட்டு சாமிக்கு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்வீட்டுக்கு பாயசம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட விரத சாப்பாடு. தஞ்சாவூர் மாரியம்மனை வேண்டிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி இந்த விரதம் இருக்க ஆரம்பித்தோம்னா இந்த விரதம் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். கண் பிரச்சனை உள்ளவங்க வேண்டிக்கலாம், குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கலாம். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டு இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமையும் 5 ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும். நான்வெஜ் இல்லாமல் விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நடைபெறும். தேங்க்யூ.